அவருடைய தோட்டத்தில் நடப்பட்ட விருட்சங்கள் நாம். ஆம், இங்கு நம்மை நட்டவர் ஒருவராக இருக்கலாம். தண்ணீர் பாய்ச்சுகிறவரும் உழவும் எருப்போடவும் களை பிடுங்கவும் ஒவ்வொருவர் இருக்கலாம். ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாய் நம்மை இந்த தோட்டத்தில் நாட்டிய ஒரு தேவன் உண்டு. மற்ற எல்லாவற்றையும் விட நம்மை விலை செய்கிற தேவனால் தான் எல்லாம் கூடும். நம்முடைய கிரியை இங்கு ஒன்றுமில்லை. நம்மை நட்டவர் கிரியையின்றி எதுவும் நடப்பதும் இல்லை. விருட்சங்களாகிய நமக்கு தோட்டக்காரரின் மீதும் மற்ற மரங்களின் மீதும் கவனம் எதற்கு? அந்த நீதியின் சூரியனை மேல் நோக்கி பார்த்தாலே போதும். பார்த்தால் மட்டும் போதும். ஒவ்வொரு நாளும் வளர்ச்சிதான். ஆம், ஒருவேளை நம்முடைய இலைகள் உதிர்ந்து கனிகளற்ற காய்ந்த மரமாக கூட இருக்கலாம். அந்த கதிரவனை பார்த்த எந்த முகங்களும் மரங்களும் வெட்டப்பட்டு போனதும் இல்லை, வெட்கப்பட்டு போனதும் இல்லை. நிச்சயம் ஜீவ தண்ணீர் பெருமழையாய் ஊற்றப்படும். மீண்டும் அத்தனை கிளைகளும் துளிர்க்கும். ஆம் இஸ்ரேலே, நீ அவரால் நாட்டப்பட்ட மரம். நிச்சயம் நீ துளிர்ப்பாய். கீழான உலகத்தின் காரியங்களையும் மாம்சத்தின் கிரியைகளையும் பார்ப்பதை விட்டுவிட்டு மேலான தேவனை நோக்கிப்பார். கனித்தரும் மரமாகவும் சுவை மிகுந்த தோப்பாகவும் நீ நிச்சயம் மாறுவாய். நிச்சயம் நம்பி நட்டவரின் நம்பிக்கைக்கு ஏற்ப தப்பாது தினமும் கனி கொடுப்பாய். அவராலே நான் சமூகத்தில்